நீ மட்டும் ஃபோன் பண்ணப்போ ஒரு வார்த்தை பேசியிருந்தா போதும்டா. சந்தோஷப்பட்டு பொறுமையா இருந்திருந்த அந்த வேலையை முடிச்சிட்டு வந்திருப்பா. அது வாழ்க்கையில முன்னேறதுக்கு எவ்வளவு உதவியா இருந்திருக்கும். அத்தனையும் கெடுத்து குடிச்சு வராக்கி விட்டேன். டேய், எல்லாம் ஒன்னாலடா. என்னாச்சோ ஏதாச்சோ உன்னை எப்படி கண்டுபிடிக்கணுங்கிற பரிதவிப்புல அவ்வளவு பெரிய கான்ட்ராக்ட, அவ்வளவு பெரிய வாய்ப்பை தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டு இருக்காடா. வர்ற வழியில யாரோ அவனை கடத்திட்டான். ஒன்ன தெளிவா புரிஞ்சுக்கிட்டா கண்ணா, போலீஸ் உதவி இல்லாம வேதவழியை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அவர் பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்காடா. எனக்கு என்னமோ தோணுது அவளை கடத்திருக்காங்கன்னு. அவளை பெங்களூர்ல கடத்தினாங்களா தமிழ்நாட்டில் கடத்தினாங்களா ஒருத்தருக்கும் தெரியாது. இதை தமிழ்நாட்டு போலீஸ் கர்நாடகா போலீஸ் 2 பேரும் சேர்ந்து கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம். இப்ப போய் போலீஸை விரோதிக்கிற இடம் அடையா. அவங்க வேதாவை கண்டுபிடிக்க என்ன ஒத்துழைப்பு கிட்டாலும் ஒத்துழைக்க வேண்டியதா நாம. ஆண்டவனை வேண்டிக்கடா, வேதாக்கு ஒன்னாகாம சீக்கிரமே கிடைக்கணும்னு. இனிமையாவது வேதாவோட அருமையை புரிஞ்சுக்கிட்டே அவரோட சந்தோஷமா நிம்மதியை வாழற வழியை பாடுறா. புத்தி சொல்லுங்கடா அவனுக்கு. பாரு, ஒருத்தருக்கு நல்ல பொண்டாட்டி அமைகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம்டா. ஒருத்தனுக்கு எதுவுமே இல்லைனாலும் நல்ல பொண்டாட்டி அமைஞ்சிட்டா அவன் வாழ்க்கையில ஜெயிச்சிருவான். ஆனா ஒருத்தனுக்கு எல்லாம் இருந்தும் நல்ல பொண்டாட்டி அமையலனா அவன் வாழ்க்கையில தோத்துருவான்டா. நீ அவளை மிஸ் பண்ணிடாதடா. அவளை புரிஞ்சுக்கிட்டு அவளோட சேர்ந்து வாழ நீ கத்துக்கோ. இந்த பாரு நாகராஜ், பொண்டாட்டி சரியில்லைனா தான் ஒருத்தன் மற்ற விஷயங்கள்லாம் தேடி போவான். ஆனா உனக்கு அமைஞ்சவ ராணிடா, மனசால மகாராணி. பார், இதுக்கு மேல உன் வாழ்க்கை உன் கையில. ஆமாண்ணே, சுந்தரண்ணன் சொல்றது கரெக்ட் தான். நம்ம எல்லாரும் எப்படியாவது அண்ணியை தேடி கண்டுபிடிச்சிடலாம். ஆனா அதுக்கப்புறம் நீ அண்ணியோட சந்தோஷமா சேர்ந்து வாழணும். ஓகேவா? எனக்கு என்னமோ உங்க மேலதான் தப்பு இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. மாப்பிள்ள, இது ஃபோனை ரெடி பண்ணியாச்சா? அந்த பழைய நம்பருக்கே டூப்ளிகேட் சிம் வாங்கிட்டாங்களாம். சுந்தரண்ணை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரா மாப்பிள்ள? டேய் மாப்பிள்ள, நீ ஒன்றும் கவலைப்படாதடா மாப்பிள்ள. நம்ம வேதாஜி நம்மளை விட்டு எங்கடா போயிட போறாங்க? குடி சீக்கிரமே கிடச்சிருவாங்க மாப்பிள்ள. நான் தான் படிச்சு சொன்னேனடா, பெங்களூர் போறப்போ கூட போன்னு. நீ மட்டும் கூட போயிருந்தா வேதாஜிக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமாடா? இங்க பாரு மாப்பிள்ள, ஏதோ நடந்து போச்சு. அதுக்காக நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாதடா. நீ வேதாஜி மேல உயிரே வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும்டா. இங்க பாரு மாப்பிள்ள, யாருக்காக இல்லைனாலும் நீ அவங்க மேல வச்சிருக்க பாசத்துக்காக கூடிய சீக்கிரம் அவங்க கிடைப்பாங்கடா. நீ எதுக்கும் கவலைப்படாம இரு மாப்பிள்ள. மெசேஜா? என்னங்க, நான் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டீங்க. நீங்களே கால் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏங்க? ஏன் என் மேல உங்களுக்கு அப்படி என்னங்க கோவம்? நான் கால் பண்ண அட்டெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ்.
என்கிட்ட பேசுங்க. உங்ககிட்ட பேசாம என்னால இருக்க முடியலங்க. என்னோட வாழ்க்கையை நீங்க தாங்க. என்ன பெருத்துறாதீங்க ப்ளீஸ். என்கிட்ட பேசுங்க. நான் ரொம்ப அதிகமா நேசிச்ச ஒரே ஆள் நீங்க தாங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க. உங்களை பிரிஞ்சு என்னால இருக்க முடியல. ஐ லவ் யூ. ஐ லவ் யூங்க. உங்களுக்கு என் மேல எவ்வளவு கோவம் இருந்தாலும் பரவாயில்லைங்க. என் கூட பேசாம மட்டும் இருக்காதீங்க. அட்லீஸ்ட் என்ன திட்டுறதுக்காகவாவது என் கூட பேசுங்க. நீங்க பேசாம இருக்கிறப்ப எனக்கு ஏதாவது நடந்துருமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ் என் கூட பேசுங்க. உங்க போனுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். இந்த போட்டியில நான் ஜெயிப்பனா இல்லையானே எனக்கு தெரியல. இந்த போட்டிக்காக என்ன அவர்தான் தயார்படுத்தினாரு. ப்ளீஸ் மேல வாங்க. Come on, Nagaraj. Please come on stage. டேய் தம்பி, என்னடா சாக்கா பாக்குற? ஒன்ன மாதிரியே இருக்கிறேண்ணா. ஒன்ன மாதிரி நான் இருக்கிறேனே தவிர ஒன்ன மாதிரி நான் கிடையாது. நான் பழச நினைக்கிறவன். உனக்கு நல்லது பண்ணவங்களுக்கு நான் நல்லது நினைக்கிறவன். புரியல? உன் மனசாட்சி. டேய் நீ யார்ரா? இல்லை நீ யாருன்னு கேட்குறேன். குடிகாரன், பொறுக்கி, கோவக்காரன், படிக்காதவன், மெட்ராஸ் பாஷையில் பேசுகிற ஒரு லோக்கலு. இப்படி சொல்லி சொல்லி தாண்டா உன்னை எல்லாருமே ஒதுக்குனாங்க. இந்த உலகத்திலே உன்னை அன்பால் அரவணைச்ச ஒரே ஜீவன் வேதாஜி. அவங்களுக்கு நீ என்னடா பண்ணியிருக்கிற? உனக்காக அவன் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கிறாங்க. உனக்காக அவன் எவ்வளவு மாறி இருக்கிறாங்க. அவங்களுக்கு அது கொஞ்சமாவது நீ மாறினியா? மனுஷனடா நீ. எவ்வளோதான் உன் மேலே அவங்க கோபமாக இருந்தாலும் ஒரு நாள் கூட அவங்க உன்னை பட்னி போட்டது கிடையாதுடா. ஆனால் இன்னைக்கு அவங்க சாப்பிட்டாங்களா தெரியல, நீ சாப்பிட்டேன்னு கேட்க ஒரு நாதி கூட இல்லை.
உன் மேல உயிரே வச்சிருக்க உன் பொண்டாட்டி நீ மதிக்கலன்னு வச்சுக்கோயேன், அனாதையா போயிடுவேடா. சரிங்க, நான் பண்ணது எல்லாம் தப்புதான். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. தயவு செஞ்சு குடிக்காதீங்க. வீட்டுக்கு வாங்க. தப்பு செய்யறவன் மனுஷன், செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்கறவன் பெரிய மனுஷன். அடுத்தவங்க செஞ்ச தப்பா மன்னிக்கிறவன் அதை விட பெரிய மனுஷன். அவங்க செஞ்ச தப்பா உணர்ந்த உடனே வைன் ஷாப்னு கூட பார்க்காம உன் அண்டை வந்து மன்னிப்பு கேட்டாங்களே, நீ என்னடா பண்ண? நீ ஃபர்ஸ்ட் மனுஷனே இல்லை, உன்னெல்லாம் எந்த லிஸ்டடா சேகருது? பிரதர், மதர் சென்டிமெண்ட்டு ரொம்ப முக்கியம். தாய் பாசன்றது ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கணும். ஆனால் தாய் ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு தாரமும் முக்கியம். நம்ம அம்மா கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்க முடியாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் கடவுள் நம்மளுக்கு பொண்டாட்டியை குத்துருக்கிறாரு. அத்தை புரிஞ்சுக்க விட்டியே. உனக்கு உங்க அம்மானா ரொம்ப பிடிக்குன்ற மேட்ரு உன் பொண்டாட்டிக்கு தெரியும். அவங்க தான்டா வேதாஜி. அதனால்தான் அவங்க உன்னை விட்டு போனவன் தாயை உன் கண்ணு முன்னாடி கொண்டாந்து அவங்க நிறுத்தினாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்காக நீ என்னடா பண்ண? அவங்கள போய் கோட்டை விட்டிய பிரதர். உன்னால ஐயோ போட. அவங்க எங்க இருக்காங்க? எங்க போய் சேர்றது? தப்பு பட்டனே. ஐயோ, டேய், யாரா நீ? எதுக்கு என்ன இப்படி கட்டி போட்டு வச்சிருக்க? மரியாதையை என்ன அவுத்து விட்டு. ஏய், சத்தம் போடாத. அப்படிதான் சத்தம் போடுவேன். ஹெல்ப்! ஏய், சும்மா இருக்க மாட்டே. வாய் மூடு. ஏய், கத்தாத. ஏய், கத்த அடிப்பேன். வேதாஜி,
ஒருவேளை வேதாஜி யாரும் கடத்தி வச்சிருக்காங்களா? அவங்களுக்கு என்னாச்சு? அவங்க எதை பண்ணிடுவாங்களா? இல்ல இல்ல. மாப்பிள்ள எங்க போற? மாப்பிள்ள எங்கடா போற? இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. என் வேதாஜி என்னாச்சுன்னு தெரியல. எனக்கு யாரும் தேவை. நானே போய் தேடி உங்களை கண்டுபிடிக்கிறேன். எங்கன்னு போவ? எங்கடா போய் தேடுவேன்? எங்கயோ போறேன். உர்றா. டேய், நான் சொல்றதை கேட்டா அவசரப்படாத, பொறுமையா இரு. என்னடா பொறுமை? ஏன் பொறுமையா இருக்கணும்? அவங்க ஏன் வேதாஜிடா? அவங்க எங்க இருக்கிறாங்க? என்ன பண்ணுறாங்க? என்ன கஷ்டப்பட்டுருக்காங்க? ஒண்ணும் புரியலடா. பொறுமையா இருக்குண்ணா. எனக்கு இந்த உலகத்தில் வேற யாருமே கிடையாதுடா. அவங்க மட்டும் தான் இருக்கிறாங்க. தேவையில்ல எனக்கு யாருமே தேவையில்லடா. நானே என் வேதாஜி கண்டுபிடிச்சிக்கிறேன். போங்கடா. டேய், ஏன்டா இப்படி பிரிச்சு பேசுற? மாப்பிள்ள, உனக்கு ஒண்ணுன்னா நான் சும்மா இருப்பேனாடா? டேய், காணாம போனது நம்ம வேதாஜிடா. நம்மளே கண்டுபிடிப்போம், வாடா. ஏய், என்னடா? தெரியல மாப்பிள்ள, ஒரு நிமிஷம் இருடா. என்னடா நீ வேற நேரம் கட்ட நேரத்தில் என்னன்னு சீக்கிரம் பாடுறா. இருடா, ஃப்ளட் அடிச்சா பாடுறா. சுமதி, என்னடி சொல்லியிருந்த நான் வந்திருக்க மாட்டேனா? நான் தூக்கிட்டு வந்தா என்ன? அதுக்காக எல்லா வேலையும் நீ மட்டும் தனியா செய்வியா? என்னால ஆகிற உதவி நான் பண்ணிட்டு தான் இருப்பேன். வா. என்னங்க, உங்க லக்கேஜையும் எடுத்து வச்சுட்டேன். டைம் ஆயிடுச்சு, வாங்க போலாம். நான் வரல, நீ போ. தப்பு பண்ணிட்ட வேதாஜி. இவங்களுக்கு தனியாகவே விட்டுருக்க கூடாது. மாப்பிள்ள, ரெடி ஆயிடுச்சா? வண்டி ரெடி ஆயிடுச்சுடா, வாடா. வா, போ. நேரா போவா, போடா. என்னடா மாப்பிள்ள, டீ சாப்பிட்டு போலாம் மாப்பிள்ள. இல்லடா மாப்பிள்ள, ரொம்ப பசிக்குதுடா. அதனால தான் மாப்பிள்ள போய் சாப்பிட்டு அப்போ. மாப்பிள்ள, இந்த மாப்பிள்ள எனக்கு வேணாம். ஏன் மாப்பிள்ள? சாப்பிட்ற மூடு இல்லடா. மாப்பிள்ள, பாப்பலாம். சாப்பிட்டியா? இல்லை மாப்பிள்ள, நானும் வேதாஜி கிடைச்சதுக்கு அப்புறமே சாப்பிட்டுக்கிறேன். வா வா. பின்னாடி உட்கார், நான் ஓட்டுறேன். இல்லை, நானே ஓட்டுறேன் மாப்பிள்ள. டயர்டாக இருப்படா, இறங்க ஓட்டுறேன்.
டேய் வேதாஜி ஃபோட்டோ கட்டுறா. ஏப்பா இந்த ஃபோட்டோவில் இருக்கவங்கள பார்த்தீங்களா? இல்லைப்பா தெரியாதுப்பா. ஆ நான் பார்க்கல. சரி மாப்பிள்ள அப்படியே நேராக போ கேட்போம். மாப்பிள்ள என்னடா ஆச்சு? டேய் டேய் மாப்பிள்ள ஒன்னதாண்டா, என்ன ஆச்சு? ஏன் வண்டி நிப்பாட்டின? மாப்பிள்ள டேய் என்ன மாப்பிள்ள ஏன் வண்டியை நிப்பாட்டின? மாப்பிள்ள என்ன ஆச்சுடா? இல்ல ஒரு மாதிரி இருக்குடா. ஒரு மாதிரி இருக்கா? என்னடா ஆச்சு?